வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் எலக்டோரல் பாண்ட். இந்த எலக்டோரல் பாண்டில் அதிகமாக இவர்கள் ரெய்டு விட்டு வசூல் பண்ணியிருக்கிறது மருத்துவ கம்பெனிகளை. 150க்கு மேற்பட்ட மருத்துவ கம்பெனிகளை ரெய்டு விட்டு இவங்க எலக்டோரல் பாண்ட் திரட்டியிருக்காங்க. அது என்னென்னு தான் பார்க்க போகிறோம். கோல்ட் ஆக்ட்னு ஒரு மாத்திரை தெரியுமா? தடுமம் பிடிச்சா, எனக்கெல்லாம் அடிக்கடி தடுமம் பிடிக்கும் சார், தும்மல் வரும். தடிமன் பிடித்தால் நம்ம பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் சாதாரணமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் டாக்டரை பார்க்க சங்கடப்பட்டுக்கிட்டு அதுக்கு இனி 200-300 ரூபாய்க்கு எங்கே போகிறது அப்படின்ட்டு ஒரு கோல்ட் ஆக்ட் வாங்கி போட்டுக்குருவாங்க. அதனுடைய விலை 3 ரூபாய் இருந்தது 2020 காலகட்டம் வரை, 2020-21. அந்த 2020-21 காலகட்டத்தில் திடீர்னு ஒரே நாளில் 3 ரூபாயிலிருந்து 7 ரூபாயாச்சு. அந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் நெட்டில் இப்போ போய் பாருங்கள், அந்த எலக்டோரல் பாண்ட் டேட்டு கரெக்டாக இருக்குது. அது அந்த கோல்ட் ஆக்ட் தயாரிக்கிற கம்பெனிகள் அவங்கெல்லாம் எலக்டோரல் பாண்டு வாங்கியிருக்காங்க. ஆமாம், இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். இது சாதாரண விஷயம் இல்லை. மெடிக்கல் துறையை, மருத்துவத்துறையை மிரட்டி பணம் வசூலித்திருப்பது. நீங்கள் மேலோட்டமாக பார்த்தால் இந்த விஷயம் ஒரு சாதாரண விஷயமா கடந்து போக பார்ப்பீங்க. இவன் தான் எலக்டோரல் பாண்டு என்ன இது தெரியாதா, மெடிக்கல் ஷாப்புக்கு எல்லாம் சப்ளை பண்ணுறாங்கன்னு. அப்படி இல்லைங்க. தமிழ்நாடு அரசு எத்தனை மருத்துவமனைகளை நடத்துது, அது தமிழ்நாடு அரசு மட்டும் பார்ப்போம். அதன் பிறகு இந்தியா முழுவதும் 20க்கும் மேற்பட்ட மாநிலங்கள், கிட்டத்தட்ட 30 யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாம் சேர்த்து 30க்கும் மேற்பட்ட மாநிலங்கள், யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாம் வரும். இப்போ தமிழ்நாடை மட்டும் எடுத்து பார்த்தால் தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றியம் முழுவதும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அப்புறம் அதுக்கு பிறகு கிராமப்புற செவிலியர்கள், நகர்ப்புறங்களில் பெரிய மருத்துவமனைகள், GH அப்படி இப்படின்னு ஒரு வருஷத்திற்கு பல்லாயிரம் கோடி ரூபாய்களுக்கு மருந்து, மாத்திரை, பென்சிலின், ஊசி, இன்ஜெக்ஷன், அந்த மருத்துவ உபகரணங்கள், இதையெல்லாம் பல்லாயிரம் கோடி ரூபாய்களுக்கு வெளியிலிருந்து தான் வாங்கணும். அரசு ஒன்றும் தயாரிக்கலை. இதையெல்லாம் அரசு தயாரிப்பது அரசினுடைய வேலை இல்லை. தமிழ்நாடு அரசினுடைய மருத்துவ கவுன்சில் பரிந்துரை செய்யும். இந்தந்த வியாதிகளுக்கு இந்தந்த மருந்து, இந்தந்த வியாதிகளுக்கு இந்தந்த மருந்தை வாங்கலாம், இந்த கம்பெனிக்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பரிந்துரை கொடுப்பாங்க. அதை வச்சு இவங்க பல்லாயிரம் கோடிகளுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ மத்திய அரசு பார்க்குறா பாருங்க, 30 மாநிலத்துக்கும். அப்போ இந்த மருந்து கம்பெனிகள் 150. டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் தான் பெரிய லேபரேட்டரி, அது ஆந்திராவை சேர்ந்தது. அதே போல் ஆந்திரா லேபரேட்டரிஸ், அப்புறம் காந்தா, இந்து, அப்படி இப்படி நிறைய இருக்குது. பல்வேறு பெயர்கள். 150க்கும் மேற்பட்ட கம்பெனிகள், மருந்து கம்பெனிகள் இருக்கின்றன. அவையெல்லாம் இதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலான மருந்து கம்பெனிகள் பொதுத்துறை நிறுவனங்கள், பங்கு வெளியிட்டு அது பங்கு பரிவர்த்தனையில் உள்ள நிறுவனங்கள், அண்டர் செபியுடைய கண்ட்ரோலில் இருக்கிறவங்க. இப்போ இந்த மருந்து கம்பெனிகளை தான் அவங்க இடி ரைடு, அந்த ரைடு, இந்த ரைடு, CBI ரைடுன்னு மிரட்டி பெரும்பாலான எலக்டோரல் பாண்டை அவங்க தான் வாங்கி குமிச்சிருக்காங்க. அப்போ பாருங்கள், ஒரு ஏழை எளியவர்களுக்கு ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு தமிழக அரசு மருந்து பொருளை வாங்குதுன்னா, அப்போ அவன் என்ன பண்ணுவான்? மருந்து கம்பெனி கொள்ளை அடிக்கிறான்னு நம்ம சொல்கிறோம், பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும். அப்போ 10,000 கோடி ரூபாய்க்கு ஒரு அரசுக்கு மட்டும் சப்ளை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் அதல்ல. நீங்கள் ஒரு மருந்து, ஒரு மாத்திரை, 1 ரூபாய் மாத்திரை, 5 ரூபாய் மாத்திரை, இப்போ 3 ரூபாய்க்கு விற்ற கோல்ட் ஆக்ட் 7 ரூபாய் ஆக்குனா ஒரே நாளில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட் ஆக்ட் விற்கணும்னா அந்த மருந்துக்கான காப்புரிமையை வெளிநாட்டிலிருந்து வாங்கணும். எவன் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சானோ அவன்கிட்ட இருந்து காப்புரிமை வாங்கணும். வருஷம் புதுப்பிக்க வேண்டும். அதன் பிறகு அங்கே அதுக்கான மெட்டீரியல்ஸை வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணணும். இங்கே லேபரேட்டரிஸ் வேணும். அந்த கெமிக்கல்ஸை எல்லாம் ஊற்றி இது பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் வேணும், சயின்டிஸ்ட் வேணும். இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். அப்புறம் எம்ப்ளாயீஸ். அதன் பிறகு ப்ராடக்டை பேக்கிங், லோட் பண்ணணும், GST, மற்ற வரிகள், போக்குவரத்து செலவுகள், இதையெல்லாம் மீறி அரசுக்கிட்ட ஒப்பந்தம் எடுக்கிறதுக்கு போட்டி போடணும். இன்னொரு கம்பெனி குறைச்சி கொடுப்பான். அந்த கம்பெனி இதே அரசு என்ன சொல்லணும், சார் இந்த இது இல்லை, அடுத்த அந்த கம்பெனி விலை குறைச்சி கொடுக்குறாங்க, அதுக்கு நீங்கள் 1 ரூபாய் 50 பைசாவை குறைக்க சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் போராடி தான் ஒரு கம்பெனி வெற்றி பெற முடியும். இதில் பல்வேறு சிரமங்கள் இருக்குது, பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. எல்லாம் தாண்டி அவன் லாபம் பார்த்து அவனுக்கு தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுத்து, சயின்டிஸ்டுகளுக்கு சம்பளம் கொடுத்து, காப்புரிமைக்கு பணம் கொடுத்து எல்லாம் பண்ணி
இலவை போட்டா இதில் வந்து இவன் ஈஸியாக அடிச்சுட்டு போகிறான் பாருங்க, எலக்டோரல் பாண்டுன்னு மிரட்டி வாங்கிட்டு போகிறான். அப்போ ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக கொடுக்குற மருந்து, டாக்டர்கிட்ட போய் சங்கடப்பட்டுக்கிட்டு அதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி 3 ரூபாய் விற்ற அந்த கோல்ட் ஆக்டை 7 ரூபாய் ஆக்குனதுக்கு காரணம் இந்த எலக்டோரல் பாண்டு. இப்படியெல்லாம் ஏழை எளியவர்களுடைய வயிற்றில் அடித்து இலவசமாக மருந்து மாத்திரைகளை அரசு கொடுக்கும்போது அந்த அரசுக்கு சுமைகளை ஏற்படுத்தி நீங்கள் ஈஸியாக எலக்ட்ரல் பாண்டில் பல கோடி ரூபாயை வாங்கி எஸ்கேப். இதுக்கு இது எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? ஒரு முறை கயத்தில் நிற்கலாமையா? பெருசாக குமரியில் கன்னியாகுமரியில் வந்து பேசுகிறாரு அண்ணாமலை, பெரியவர் மாதிரி பேசுகிறாரு. என்ன இந்த வெட்ட வெளிச்சமாயிருச்சு. நீங்கள் எந்தெந்த கம்பெனியில் மருந்து கம்பெனியில் வாங்கியிருக்கீங்களே, ஏதாவது இந்த மருந்து விற்கிறானே சரக்கு, ஷிவாஸ் இருக்கு, நெப்போலியன் இருக்கு, ஃப்ரீ ஹேண்ட்ஸ் இருக்கு, கிங்ஃபிஷர் இருக்கு, இந்த மாதிரி சரக்கு தயார் பண்ணுற கம்பெனியில் எலக்ட்ரோல் பாண்ட் வாங்கியிருக்கியா? அது ஒன்று கூட வாங்கலை. ஏன்னா அவன் குடிவெறியில் உளறிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப விவரமாக இருந்திருக்காங்க. மருந்து கம்பெனி தயாரிக்கிறவன் தான் பயந்த சுபாவம் உள்ளவன், இவங்களை மிரட்டி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த எலக்டோரல் பாண்டுகளை, பெருவாரியான எலக்டோரல் பாண்டுகளை மருந்து கம்பெனிகள் வாங்கியிருக்கின்றன என்ற தகவல் நம்மை மிக மிக அதிர்ச்சி அடைய வைக்கிறது. ஏழைகளுடைய வயிற்றிலே அடிக்கிற இந்த செயலை மிக துணிச்சலாக, மிக மிக தந்திரமாக நிறைவேற்றி இருக்கிறது. அடித்து பிடுங்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அரசு. ஏழை மக்களை விலைவாசி உயர்வுகளை தள்ளி, அந்த கொரோனா பீரியடில் கூட அவங்கெல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு நம்ம வருமானம் இல்லாமல் இருக்கையில் அப்போ போய் எலக்டோரல் பாண்டினை அடித்து பிடுங்கி விலைவாசியை ஏற்ற வைத்து எவ்வளவெல்லாம் அயோக்கியத்தனம் செய்து இப்படியெல்லாம் ஒரு கட்சி நடத்தணுமா? அதுக்கு தான் கேட்டேன், நாண்டுகிட்டு நிற்கலாமே, ஒரு முளை கயத்தில் தொங்கலாம். இவனெல்லாம் வந்து மேடையில் பேசலாமாயா? இந்த ஆட்டுக்குட்டி பையன் பேசலாமா? இவனுக்கெல்லாம் யோக்கியதை இருக்கா பேசுறது? மற்றவங்களை பேசுறதுக்கு யோக்கியதை இருக்கா? இதுக்கு என்ன பதில்? மருந்து கம்பெனிகள்கிட்ட, உயிர் காக்கும் மருந்து கம்பெனிகள்கிட்ட நீங்கள் எலக்ட்ரோல் பாண்டு வாங்கியிருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? துண்டை வரிச்சு என்ன கம்யூனிஸ்டுகளை உண்டியல் எந்திராகன்னு ரொம்ப கேவலமாக பேசுனீங்க. அதுக்கு நடவாதையில் துண்டை வரிச்சு பிச்சை எடுங்கடா. இதையெல்லாம் ஒரு கட்சி இதெல்லாம் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் தோண்ட தோண்ட ரகசியங்கள் வெளியே வரும். நான் இந்த ஒரு மருந்து பிரச்சனையை மட்டும்தான் மருந்து கம்பெனிகள்கிட்ட இது வாங்கியிருக்க இந்த விஷயத்தை தான் எடுத்து பேசியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன கம்பெனிகளை என்னென்ன கோல்மால் எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் வெளியே வர வர பேசுவோம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்திலே தேர்தல் நடைபெற இருக்கிறது. எடை போட்டு பார்ப்பதற்கு நேரமில்லை. அரசியல் கட்சிகள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நாம் ஒரு நாளைக்கு 2-3 காணொலிகளை கூட வெளியிடுவோம். மீண்டும் அடுத்த காணொலியிலே சந்திக்கிறேன். வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தர சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.